த லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பல நாட்கள் கழித்து நீ கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுப்பதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பல உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை நிமித்தமாக இந்த வீடியோ எங்களால் போட முடியல. பலர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் மூலிமா எங்களை விசாரித்தீங்க, எங்களுக்காக ஜெபித்தீங்க. எனக்காக விசேஷமாக ஜெபித்ததுக்காக உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். திரும்பவும் பலன் கொடுத்து உங்கள் மத்தியில் கர்த்தர் நிறுத்தினதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு வேத வசனத்தினராக நம்முடைய சிந்தைகளை திருப்பவும் வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் அதிலே 16வது அதிகாரம் அதில் 8வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக தாவீது சொல்றார் பாருங்க. கர்த்தரை எப்பொழுதுமே நான் முன்பாக நான் வச்சிருக்கிறேன். இன்றைக்கு தாவீது அவ்வளோ பெரிய ராஜா என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? ராஜாக்களே மிகப்பெரிய ஒரு பெரிய ராஜா, நல்ல வல்லமை படைத்த ராஜா, நல்ல டேலண்ட் ஆனவர், கோலியாத்தை கொன்றவர், சிங்கத்தை கொன்றவர், மேன்மையானவர் இல்லையா? அந்த ராஜா ஒரு காரியத்தை சொல்கிறார், எவ்வளோ நான் மேன்மையாவதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான், என் கர்த்தரை எப்பொழுதும் நான் ஃப்ரண்ட்டில் வச்சேன், முன்னாடி வச்சேன். இதில் நம்ம கற்றுக்கொள்ள போவது என்ன தெரியுமா? எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை முன்பதாக வைத்து ஒரு காரியத்தை செய்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்வில் நம்ம தேவனை எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி வச்சுருக்கிறோம். நம்முடைய தொழிலில், நம்முடைய காலை எந்திரிக்கிறதுலேருந்து மத்தியான வேலை, இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்வது, இல்லை இரவு தூங்கும் பொழுது, இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, முதலாவது நம்ம தேவனை முன்பதாக நம்ம வச்சிருக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம தேவனை லாஸ்ட்டாக இல்லை இடையில பாதியில் வச்சுருப்போம். ஆனால் தாவீது சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ பெரிய மேன்மைக்கு நான் பார்த்துறேன். நல்ல ஒரே ஒரு காரணம் என்னென்னா, கர்த்தரை என் முன்பதாக நான் வைத்தேன், கர்த்தரை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தில் பார்க்கும்பொழுது ஆபிரகாம் கர்த்தர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் முன்னாடிச்சார் தெரியுமா? தன்னுடைய பிள்ளையா கர்த்தரான்னு வரும்பொழுது கர்த்தரை தான் முன்னாடி அந்த ஆபிரகாம் வச்சார். இன்றைக்கி நம்ம யோசித்து பாருங்கள், கர்த்தரை முன்னாடி வச்சுருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில் யோசித்து பாருங்களேன். நம்முடைய தொழிலில், நம்முடைய சின்ன சின்ன விளையாட்டு காரியங்களில், நம்முடைய எந்த காரியமாக இருக்கட்டும், ஆண்டவர் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி வச்சிருக்கீங்க? ஆனால் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் எதை குறித்தும் பயப்படுவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் கர்த்தரை தூரமாக வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தரை முன்னாடி வச்சு பாருங்கள். உங்கள் தொழிலாக முதலாவது கர்த்தரை முன்னாடி வச்சுட்டு, உங்களுடைய பிஸ்னஸாக, உங்களுடைய வேலையாக, உங்களுடைய எந்த காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கட்டும், கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கி பாருங்கள். நிச்சயமாக அதில் ஒரு பெரிய மேன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள், இது முதற்கொண்டு கர்த்தரை நான் முன்னாடி வைக்க போகிறேன். நான் எதை குறித்து பயப்படாமல் எனக்கு முன்னாடி இருக்கிறவர் என்னை நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் பேசின வார்த்தையின்படியே கர்த்தரை எப்பொழுதும் நான் முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி தாவீது ராஜா சொன்னது போல இன்றைக்கு நாங்களும் ஒரு முடிவெடுக்கிறோப்பா. எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, மனிதர்களை பண்ண விடாம, ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க, தேவனுடைய காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவனுங்களுக்கு உதவி செய்வீராக. வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உம்முடைய ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் முன்பதாக வைங்க. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படையாதபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.